ஓம் சாய்ராம். சாய்ராம். இது கோதண்டராமன் கோவில். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பக்கத்தில். இந்த கோவிலில் வந்து வியாழக்கிழமை கற்பக உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 10 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த கோதண்டராமனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ராமபிரான் இலங்கை நோக்கி போயிட்டுருக்கும் போது பிரிங்குமுனி அப்படின்வாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணத்தில் அந்த பிரிங்குமுனிகிட்ட தான் மருவி பருகி மலை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரிங்கின்ற தவம் பண்ணியிருக்கிறாரு. அவரை ராமர் அங்கே பார்க்குறாங்க. அப்போ ராமர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிங்கி முனிவர் வந்து என் இடத்துல தங்குங்க, நந்தவனத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்து போங்க அப்படின்றாரு. அவருக்கு சொல்கிறத கேட்டு அவர் அங்கே தங்கியிருக்கிறாரு. அவர் தங்கியிருந்த இடம் நந்தவனம் தான் இப்போ வந்து நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பக்கத்தில்ன்ற பேர் வந்தது. ஸோ கொஞ்ச நாள் அவர் தங்கி இருந்துட்டு தான் இங்கே போகிறார். ஸோ ராமபிரான் இங்கே தங்கி இளைப்பாறின இடன்றதுனால ரொம்ப விசேஷ சக்திகள்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு தெய்வீக ஆற்றல்லாம் இங்கே ரொம்ப இருக்குது. நான் நிறைய வேண்டுதல் வைக்கிறது, நிறைய நடக்கிற விஷயங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சாய் சொந்தங்கள் வந்து நிறைய பேர் நம்ம வருவாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு பெரிய அந்த இடத்துலேருந்து தான் பூஜை ஐங்கரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவர் தான் சொன்னார். சரி, இங்கே நடக்குது, நீங்கள் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவு வரட்டும் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் யார் உங்களால் சென்னையில் பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 நாளுக்குள்ளேன்னா வியாழக்கிழமை ஆரம்பிக்குது, 10 நாளுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போங்க. என்னென்ன டேட்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது, எப்போ நடக்குதுன்னு நான் உங்களுக்கு பேம்லெட்டில் பின்னாடி வந்து நான் பாருங்கள், அதில் தெரியும். மிஸ் பண்ணாமல் போங்க. ராமர் இருந்து தவம் பண்ணி கொஞ்ச நாள் தங்கி இளைப்பாறின இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம என்னடா இது இவ்வளோ ஒரு கோவில், இந்த சின்ன இடம், இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பெரிய கோவில் இருக்குதுன்னு நம்ம நினச்சி கூட பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது. அது உள்ளே போனால் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பரபரப்பான இடத்த ஒரு அமைதியான கோவில் மாதிரி சொல்லலாம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நிறைய சன்னதிகள் இருக்குது. ராமானுஜருக்கு சன்னதி இருக்குது, நிறைய சன்னதிகளாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க. கண்டிப்பாக ராமரோட அருளை பெறுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி 10 நாள் நார்மல் டேயில் போகிறதோ, இல்லை ஏகாதசியோ, இல்லை சனிக்கிழமை போகிறதோ, அந்த மாதிரி போகிறத காட்டிலும் இந்த மாதிரி உற்சவம் நடக்கும்போது இதெல்லாம் போகும்போது அதுக்கு விசேஷ பலன் ரொம்ப 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 அதிகம். அன்றைக்கி போனோன்னா ஒரு சாதாரண நாளில் போனால் 1 மடங்கு, விசேஷ நாட்கள் போனால் 10 மடங்கு. ஆனால் இந்த மாதிரி நாட்கள் போகும்போது 100 மடங்கு நம்ம பலன் இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட கோரிக்கை, பெரிய கோரிக்கை, சின்ன கோரிக்கை அவங்களுக்குலாம் இல்லை. ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது என்ன கேட்டாலும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ நம்மளோட கோரிக்கை எல்லாம் ரொம்ப பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் சரி, சிறு கோரிக்கையாக இருந்தாலும் உடனே நடக்கக்கூடிய நேரங்கள் இதுதான். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. என்னோட சாய் சொந்தம் எல்லோரும் போய் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அவளோட அருளை பெறுங்க. ஜெய் சாய்ராம். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.